அன்பார்ந்த நேயர்களே, உங்களை இந்த யாரிவர் நிகழ்ச்சிக்கு மீண்டும் வரவேற்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த உலகத்தில் சிலரை கொடுத்து வைத்தவர்கள் என்றும் பாக்கியம் பெற்றவர்கள் என்றும் சொல்லுகிறோம். இதை எதன் அடிப்படையில் தீர்மானிக்கிறோம்? அவர்களுக்கு இருக்கும் செல்வம், வாய்ப்புகள், சூழ்நிலைகள் இவற்றை பார்த்து அவர்களை பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறோம். ஆனால் கடவுளுக்கு முன்பாக யார் பாக்கியவான் என்று நாம் யோசித்து பார்த்திருக்கிறோமா? கடவுளுக்கு முன்பாக நாம் எப்படி பாக்கியவான்களாய் மாற முடியும் என்று பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நமக்கு விளக்க வருகிறார் பாஸ்டர் ரவிக்குமார் அவர்கள். யார் இவர் என்கிற இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி உள்ளவனாக இருக்கிறேன். மனித வாழ்க்கையில் எல்லா மனிதர்களும் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்பது எல்லாருடைய விருப்பமும் கூட. அது நம்முடைய வாஞ்சையாகவும் இருக்கிறது. சில மனிதர்களை பார்த்தால் சிலர் சொல்லுவார்கள், இவங்க ஒரு கொடுத்து வச்சவங்க, பாக்கியவான்கள் அப்படிம்பாங்க. அதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஒருவேளை அவருடைய வசதிகள், வாய்ப்புகள், படிப்பு, குடும்ப சூழ்நிலை இதையெல்லாம் வைத்து இவன் கொடுத்து வச்சவன், ரொம்ப பாக்கியவான், ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்வதை நாம் கேட்டிருக்கிறோம். ஆனால் நம்மை சிருஷ்டித்த தேவனுக்கு முன்பாக எந்த மனிதன் பாக்கியவானாக இருக்கிறான், ஆசீர்வதிக்கப்பட்டவனாக, சந்தோஷமானவனாக இருக்கிறான் என்பதை நாம் அறிய வேண்டும் என்றால் பரிசுத்த வேதாகமத்துக்கு நம்முடைய கவனத்தை திருப்ப வேண்டும். யார் பாக்கியவான், யார் சந்தோஷமானவன், மனமகிழ்ச்சியானவன், யார் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்பதை அறிவதற்கு நம்முடைய கவனத்தை பரிசுத்த வேதாகமத்திலே சங்கீதம் 32க்கு நாம் நம்முடைய கவனத்தை திருப்புவோம். அங்கே நாம் அறிந்து கொள்ள முடியும். முதல் 2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். மனிதர்களாகிய நாம் உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களை பார்த்து இவன் பாக்கியவான் என்று சொல்வதை விட தேவனுடைய பார்வையில் யார் பாக்கியவான் என்பதுதான் முக்கியம். இந்த பாக்கியத்தை, இந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றிருக்கிறோமா? தேவனுடைய பார்வையில் யார் பாக்கியவான்? எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். ஒரு செல்வந்தனை, வசதி உள்ள மனிதனை பார்த்தால் அவன் கொடுத்து வைத்தவன், பாக்கியவான் என்று சொல்வோம். படித்த மனிதனை பார்த்து, நல்ல வேலையில் அமர்ந்திருக்கிற மனிதனை பார்த்தால் அவனை பாக்கியவான் என்று சொல்வோம். நல்ல குடும்பம், நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகள், கொடுத்து வைத்தவர் என்று சொல்லுவோம். ஆனால் தேவனுடைய பார்வையில் மீறுதல் மன்னிக்கப்பட்டவன், பாவம் மூடப்பட்டவன், எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். இந்த பாக்கியத்தை மனிதன் பெற்றுக்கொள்வது எப்படி? தேவனுக்கு முன்பாக இதை நாம் அறிய வேண்டும். இதுதான் உண்மையான பாக்கியவானாக இருக்கிறவனுடைய தகுதியாக இருக்கிறது. உங்களுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டிருக்கிறதா? உங்களுடைய பாவம் மூடப்பட்டிருக்கிறதா? உங்களுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரா? உங்களுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதா? அப்படி என்றால் நீங்கள் பாக்கியவான்கள். அப்போ இந்த பாக்கியத்தை எப்படி பெற்றுக்கொள்வது? தேவனிடத்திலிருந்து. இந்த ஆசீர்வாதத்தை தரக்கூடியவர் நம்மை சிருஷ்டித்த தேவன் ஒருவர் மட்டுமே. தேவன் தான் நம்முடைய பாவங்களை மன்னிக்க, நம்முடைய அக்கிரமங்களை மன்னிக்க முடியும், நம்முடைய பாவங்களை மூட முடியும், நம்முடைய அக்கிரமத்தை அவர் எண்ணாமல் இருக்க முடியும். அவரை தவிர வேறு எந்த மனிதனுக்கும் நம்முடைய பாவங்களை மூடவோ, நம்முடைய மீறுதலை மன்னிக்கவோ முடியாது. ஏனென்றால் நாம் செய்யக்கூடிய பாவமானாலும், தேவ சட்டத்தை மீறுவதாக இருந்தாலும் நாம் தேவனுக்கு விரோதமாக செய்கிறோம். ஆகவே அவரிடத்திலிருந்து தான் நாம் மன்னிப்பை பெற வேண்டும். அவர் மூலமாக தான் நம்முடைய பாவம் மூடப்பட வேண்டும். அவர் தான் நம்முடைய பாவங்களை எண்ணாதிருக்க வேண்டும். அப்படின்னா இந்த பாக்கியத்தை எப்படி நாம் பெற்றுக்கொள்ள முடியும்? இதற்காக நாம் என்ன முயற்சி செய்ய வேண்டும் என்பதை நாம் முதலாவது அறிய வேண்டும். இதுதான் உண்மையான பாக்கியவான்களுக்குரிய அறிகுறியாக இருக்கிறது. இதை விளக்குவதற்காக புதிய ஏற்பாட்டில் ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் இதை குறித்து தெளிவாக சொல்கிறதை நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன். யார் பாக்கியவான் என்று கேட்டால் தேவனை விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். அப்படி தேவனை விசுவாசித்து பாக்கியவான் என்கிற நிலைமையில தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவன், நிரபராதி என்று தீர்ப்பு பெற்ற ஒரு மனிதனை குறித்து ரோமர் 4ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது.
ரோமர் 4:3 வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது. தேவனை விசுவாசிக்கிறதுனால மீறுதலுக்கு உட்பட்ட மனிதன், பாவத்துக்கு உட்பட்ட மனிதன் தேவனுக்கு முன்பாக நிரபராதி, நீதிமான் என்கிற தீர்ப்பை பெற்று அவன் நீதிமான் என்று எண்ணப்படுகிறான். பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது, பாவம் செய்கிற ஆத்மா சாகும், பாவத்தின் சம்பளம் மரணம். ஆனால் இங்கே தேவனை விசுவாசிக்கக்கூடிய ஒரு மனிதன் தேவனுடைய நீதிமன்றத்திலே, தேவனுடைய தீர்ப்பிலே அவன் நீதிமான் என்று பெயர் பெறுகிறான், இல்லாவிட்டால் நீதிமான் என்று எண்ணப்படுகிறான். அப்படி என்றால் குற்றம் செய்யாதவன், நிரபராதி என்று. இது எதனால் என்றால் தேவனை விசுவாசிக்கிறதுனால. இந்த பாக்கியத்தை பெறுவது எப்படி என்று சொல்லப்படுகிற வேளையில் இங்கு ரோமருக்கு 4 6 அந்தபடி கிரியைகள் இல்லாமல் தேவனாலே நீதிமான் எண்ணப்படுகிற மனுஷனுடைய பாக்கியத்தை காண்பிக்கும் பொருட்டு எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவருடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்லியிருக்கிறான். இந்த பாக்கியவான் என்கிற அந்த அந்தஸ்தை பெறுவதற்கு நம் சார்பாக எந்த கிரியையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி என்றால் எந்த முயற்சியும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. மாறாக தேவனை நாம் விசுவாசிக்க வேண்டும். அப்போ நீங்க கேட்கலாம், நாங்க என்ன கடவுளை நம்பலையா? விசுவாசிக்கிறோமே. கடவுள் ஒருவர் உண்டு, தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று எல்லாருமே நம்புகிறார்கள். ஈவன் சாத்தான் கூட நம்புகிறான். பிசாசு தேவன் ஒருவர் உண்டு என்று நம்பி விசுவாசித்து நடுங்குகின்றது என்று பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது. அப்ப தேவனை விசுவாசித்தல் என்று சொன்னால் தேவனுடைய முழு ஆழத்துவம் என்று சொல்வார்களே, தேவனுடைய வார்த்தையை நம்ப வேண்டும். அதிலும் குறிப்பாக தேவன் பாவியை நீதிமானாக்குகிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். இன்றைக்கு பாவியை நீதிமானாக்குகிற தேவனை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். இப்ப நான் இங்கு பார்க்கிறேன் பாருங்கள். ரோமர் 4:5 ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்கிறவனிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாயிருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். அப்ப அக்கிரமத்தில் இருக்கக்கூடிய மனிதன், பாவத்தில் இருக்கக்கூடிய மனிதன், மீறுதலுக்கு உட்பட்ட மனிதன் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக மாறி பாக்கியவான் என்ற அந்தஸ்தை எப்படி பெறுவது அப்படின்னா, பாவியை நீதிமானாக்குகிற தேவனிடத்தில் விசுவாசம் வைக்க வேண்டும். பாவியை நீதிமானாக்கக்கூடிய, பாவியை தண்டிக்கக்கூடிய தேவன் அல்ல. பாவத்திற்கு தண்டனை உண்டு, உண்மை. ஆனால் பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற தேவன், தன்னை வெளிப்படுத்தி இருக்கிற தேவன் பாவியை ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படுத்த விரும்பாமல் பாவியை ரட்சிப்பதற்கு விரும்புகிறார். பாவத்தின் தண்டனைந்து காப்பாற்ற விரும்புகிறார். இதை பரிசுத்த வேதாகமம் திட்டமும் தெளிவுமாக சொல்கிறது. தேவன் தம்முடைய குமாரனை பாவியை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதற்கு அனுப்பாமல் அவர் மூலமாக உலகம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவரை அனுப்பினார். பாவியை தண்டித்து குற்றத்துக்கு உட்படுத்தி ஆக்கினை தீர்ப்பு கொடுப்பது என்றால் தேவனை பொறுத்த மட்டில், நம்மை சிருஷ்டித்த கடவுளை பொறுத்த மட்டில் அது லகுவான காரியம். அதே வேளையில் அதே பாவியை ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படுத்தாமல் அவனை பாவ தண்டனையிலிருந்து காப்பாற்றி நீதிமானாக அங்கீகரிப்பது என்பதுதான் தேவனுடைய திட்டம். அப்போ அதனால பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள தேவன், தன்னை வெளிப்படுத்தின தேவன், பாவியை நீதிமானாக்குகிற தேவன் என்று தன்னை வெளிப்படுத்துகிறார். எப்படி அவர் நீதிமானாக்குகிறார் என்பதை நாம் அறிய வேண்டும் என்றால், இதே ரோமருக்கு 4 ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லப்போ, தேவனை விசுவாசிக்கிறப்ப அந்த விசுவாசத்தை தேவன் மனிதனுக்கு நீதியாக எண்ணுகிறார். அப்படின்னா அவனை நீதிமானாக அவர் அங்கீகரிக்கிறார் என்று அர்த்தம். அப்ப இன்றைக்கு நானும் நீங்களும் மீறுதலுக்கு உட்பட்டவர்கள், பாவத்துக்கு உட்பட்டவர்கள், அக்கிரமத்தில் இருக்கிறவர்கள் எப்படி தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் என்கிற நிலைமையில நிற்க முடியும் அப்படின்னு சொன்னா, ரோமர் 4 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே அவன் தேவன் மீது வைத்த விசுவாசம் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது போல, 23 அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்கு மாத்திரமல்ல நமக்காகவும்
எழுதப்பட்டிருக்கிறது. 24 வசனம், நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். எப்படியே எண்ணப்படும்? நம்முடைய மீறுதல், நம்முடைய பாவம், நம்முடைய அக்கிரமம், இவைகளிலிருந்து நாம் விடுவிக்கப்பட்டு தேவ சமூகத்திலே நீதிமான்கள் என்று நாம் எண்ணப்படுவோம். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனை விசுவாசிக்கும் பொழுது, நாங்கள் பிரசங்கிக்கிற தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பின தேவன். உங்களுக்கு தெரியும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார், நன்மை செய்கிறவராக சுற்றித்திருந்தார், அநேக அற்புதங்கள் அடையாளங்கள் செய்தார். இறுதியாக அவர் என்ன நோக்கத்திற்காக இந்த பூமிக்கு வந்தாரோ, மனிதனை பாவத்திலிருந்து மீட்டு பரலோகத்தின் வாசியாக மாற்றுவதற்காக, பாவத்திலிருந்து மனிதனை விடுவித்து தேவனோடு சேர்த்து வைக்கும்படியாக, மனிதனுக்கு பாவ மன்னிப்பை கொடுக்கும்படியாக அவர் இந்த பூமிக்கு வந்தார். அதை நிறைவேற்றும்படியாக மனிதனுடைய பாவ தண்டனையை தன்மேல் ஏற்றுக்கொண்டு நமக்காக அவர் சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தார். தேவன் அவரை 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பினார் என்று பரிசுத்த வேதாகமம் தெளிவாக சொல்லுகிறது. அப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பின தேவனை விசுவாசிக்கிறவர்களுடைய விசுவாசம் தேவனுக்கு முன்பாக நீதியாக எண்ணப்படும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்புவதற்கு முன்பாக சிலுவையில் மரித்தார். அவர் எதற்காக சிலுவையிலே மரிக்க வேண்டும், உயிரோடு எழும்ப வேண்டும் என்று சொன்னால், அதற்கு முன்பாக அவர் இறந்திருக்க வேண்டுமே, மரித்திருக்க வேண்டுமே, அடக்கம் பண்ணப்பட்டிருக்க வேண்டுமே, அதன் பிறகுதானே உயிர்த்தெழுதல் வரும். அதை 25வது வசனம் சொல்கிறது, அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். நம்முடைய பாவங்களுக்காக கர்த்தராய் இயேசு கிறிஸ்து தம்மைத்தாமே சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தார் என்று சொன்னால், அவர் தன்னுடைய பாவத்திற்காகவோ தான் செய்த அநியாயத்திற்காக மரிக்கவில்லை. அவரை 2 குற்றவாளிகளின் நடுவிலே சிலுவையில் அறைந்தார்கள். அங்கு இருந்தவர்கள் எல்லாம் அவரை குற்றவாளியில் ஒருவராக எண்ணினார்கள். ஆனால் பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது, அவர் பாவம் செய்யாதவர், பாவம் அறியாதவர், பாவம் இல்லாதவர், அவரிடத்தில் எந்த குற்றமும் இல்லை. அவரை காட்டி கொடுத்த யூதா சொல்லுகிறார், குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேன். விசாரித்த பிலாத்து சொல்கிறார், இவ்விடத்தில் நான் எந்த குற்றத்தையும் காணவில்லை. ஏரோது இதே சாட்சியை கொடுக்கிறார். அவருடைய சிலுவை மரணத்தை நிறைவேற்ற 100க்கு அதிபதி சொல்கிறார், மெய்யாகவே இவர் நீதிமான், குற்றம் செய்யாதவர் என்று அவரை ஒப்புக்கொள்கிறேன். அப்படி என்றால் அவர் எதற்காக சிலுவையிலே மரிக்க வேண்டும்? நம்முடைய பாவத்தை போக்கும் பலியாக அவர் இந்த பூமிக்கு வந்ததினாலே, நமக்கு வர வேண்டிய பாவ தண்டனையாகிய மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டதினாலே சிலுவையில் மரித்தார். அவரை தேவன் 3ஆம் நாளிலே உயிரோடு எழுப்பினார். அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்திற்காக சிலுவையிலே ஒப்பு கொடுக்கப்பட்டார், அவரை தேவன் 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பினார் என்று விசுவாசிக்கிறவர்களுக்கு அவருடைய விசுவாசம் அவர்களுக்கு நீதியாக எண்ணப்படும். விசுவாசத்தினாலே தான் ஒரு மனிதன் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக, குற்றமற்றவனாக, நிரபராதியாக எண்ணப்படுகிறான். இப்படி எண்ணப்படுகிறவனை தான் பாக்கியவான். அவனுடைய மீறுதல் மன்னிக்கப்படுகிறது, அவனுடைய பாவம் மூடப்படுகிறது, கர்த்தருடைய பாவத்தை எண்ணாமல் இருக்கிறார், அவனுடைய இருதயத்தில் ஆவியில் கபடம் இல்லாது இருக்கிறது, அவன் தான் பாக்கியவான். இந்த பாக்கியத்தை பெற்றவர்கள் மனிதர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த பாக்கியம் உங்களுக்கு உண்டா? உங்களுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டிருக்கிறதா? உங்களுடைய பாவம் மூடப்பட்டிருக்கிறதா? அப்படி மீறுதல் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால், பாவம் மூடப்பட வேண்டும் என்றால், உங்கள் பாவத்து நிமித்தம் உங்களுக்காக சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுப்பின கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். அவரை எழுப்பின தேவனை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அந்த தேவன் தான் பாவியை நீதிமானாக்கக்கூடியவர். இதை விளக்குவதற்காக எப்படி நம்முடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டது, எப்படி நம்முடைய பாவம் மூடப்பட்டது என்பதை அறிய வேண்டும் என்றால், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53ஆம் அதிகாரத்திலே இதை குறித்து தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்தை குறித்து, அவர் பாவிகளுக்காக தம்மை பலியாக ஒப்புக் கொடுப்பதை குறித்து, கிட்டத்தட்ட அவர் இந்த பூமியிலே வந்து பிறப்பதற்கு 700 ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லப்பட்ட ஒரு காரியம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிற 53:5 நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமம் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நம்முடைய மீறுதலுக்கு மன்னிப்பு உண்டாகும்படியாக அவர் காயப்பட்டார். நம்முடைய அக்கிரமத்தின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார்.
நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். 6வது வசனம், நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம், கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். அப்ப நம்முடைய அக்கிரமம், மீறுதல், மன்னிப்பு, பாவம் மூடப்படுவதற்கு நம்முடைய அக்கிரமம், மீறுதல் எல்லாம் பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்துவின் மேல் விழப்பண்ணினார். அதனால்தான் அவருக்கு சிலுவை மரணம். சிலுவையில் மரித்தவர் அப்படியே கல்லறையில் இருக்கவில்லை. 3ஆம் நாள் அவரை தேவன் உயிரோடு எழுப்பினார். அவர் இன்றைக்கு உயிர்த்தெழுந்து ஜீவிக்கிறார் என்பதில் சந்தேகமே கிடையாது. இதே ஏசாயா 53ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார், என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றி அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். அநேகரை, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள், அவர் மீது விசுவாசம் வைக்கக்கூடியவர்கள், அவரை பற்றி கொள்கிறவர்களை அவருடைய விசுவாசத்தின் அடிப்படையில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நீதிமான்களாக்குவார். அப்படிதான் அந்த மீறுதல் மன்னிக்கப்படுகிறது, பாவம் மூடப்படுகிறது. அதனால தான் பாக்கியவான்கள் இந்த அந்தஸ்தை பெற்றுக்கொள்ள முடியும். தேவனுக்கு முன்பாக அவருடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். நம்முடைய அக்கிரமங்கள் எளிதாக மன்னிக்கப்படவில்லை, எளிதாக நாம் அக்கிரமத்திலிருந்து விடுதலை பெறவில்லை, எளிதாக நம்மளுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகவில்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய அக்கிரமங்களை சுமந்து தீர்த்தார், அவருடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, யார் பாக்கியவான்? எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன்தான் பாக்கியவான். இந்த பாக்கியத்தை எப்படி பெற முடியும்? என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, பாவியை நீதிமானாக்குற தேவனிடத்தில் விசுவாசம் வைக்க வேண்டும். பாவியை தேவன் எப்படி நீதிமானாக்குகிறார்? அப்படி என்றால் அவருடைய குமாரனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் யார் விசுவாசம் வைக்கிறார்களோ. எப்படிப்பட்ட விசுவாசத்தை வைக்க வேண்டும்? பாவம் அறியாத கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, பாவமில்லாதவர், பரலோகத்தை விட்டு இந்த பூமிக்கு வந்தார். என்னுடைய பாவத்தையும் என்னுடைய அக்கிரமத்தையும் என்னுடைய மீறுதலையும் அவர் தம்முடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்டு எனக்காக அவர் பாடுபட்டு சிலுவையில் மரித்தார். தேவன் அவரை 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பினார். இதை நாம் விசுவாசித்து அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய உள்ளத்தில் நாம் ஏற்றுக்கொள்கிற வேளையில தேவன் என்ன செய்கிறார் என்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் நாம் வைத்த விசுவாசத்தின் அடிப்படையில் நம்மை நீதிமான் என்று அங்கீகரித்துக் கொள்கிறார். நம்முடைய விசுவாசம் அவருக்கு முன்பாக நீதிமான் என்று எண்ண வைக்கிறது. இது தேவன் ஏற்படுத்தின விதம். அவர்கள்தான் பாக்கியவான்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் மூலமாக நீங்கள் தேவனுக்கு முன்பாக பாக்கியவான்களா என்று சிந்தித்து பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனால உங்களுடைய மீறுதல் மன்னிக்கப்படுகிறது, உங்கள் பாவம் மூடப்படுகிறது, உங்களுடைய அக்கிரமங்களை கர்த்தர் ஒருபோது எண்ண மாட்டார். உங்களுடைய ஆவி கபடம் இல்லாமல் பாவம் மன்னிக்கப்பட்ட நிச்சயத்தோடு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்ற நிச்சயத்தோடு இந்த பூமியிலே நீங்கள் வாழ முடியும். ஆக இப்படிப்பட்ட பாக்கியத்தை, இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள் தான் தேவனுடைய முன்பாக பாக்கியவான்களாக இருக்கிறார்கள். ஒருவேளை உலகத்தில் அதிக செல்வம், அதிக படிப்பு, நல்ல குடும்பம், இவைகளை சார்ந்தவர்கள், கொடுத்து வைத்தவர்கள் பாக்கியவான்கள் என்று உலகம் சொல்லலாம். தேவனுக்கு முன்பாக மீறுதல் மன்னிக்கப்பட்டவர்களும் பாவம் மூடப்பட்டவர்களும், யாருடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, யாருடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறார், அவர்கள் தான் பாக்கியவான்கள். இந்த பாக்கியத்தை நாங்கள் பெற்று அனுபவிக்கிறோம். நீங்களும் பெற்று அனுபவிக்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அண்டிக் கொள்ளுங்கள். அவர் மேல் நீங்கள் வைக்கிற விசுவாசத்தை தேவன் நீதியாக எண்ணுகிறார். அவரை நீங்கள் விசுவாசிக்கலாம். ஆனாலும் அவர் உங்கள் பாவத்திற்காக கல்வாரி சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். தேவன் அவரை 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மரணத்திலிருந்து உயிரோடு எழுப்பினார். அந்த தேவனை நீங்கள் விசுவாசிக்கிற வேளையில் உங்கள் விசுவாசம் தேவனுக்கு முன்பாக நீதியாக எண்ணப்படுவது மட்டுமல்ல, இந்த 32ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்ட அந்த பாக்கியவான்கள் என்ற அந்த பட்டியலிலே நீங்களும் இடம்பெற முடியும். நீங்களும் சொல்ல முடியும், என்னை நீர் பாக்கியவானாக மாற்றினதற்காக நன்றி என்று சொல்லி தேவனை துதிக்க முடியும். நீ இயேசுவின் அன்பையும் பாவ மன்னிப்பையும் நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவரே உனது பாவத்திற்காக தேவன் அருளின பலி என உணர்ந்து விசுவாசத்துடன் அவரை உன் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள். இது உன் இருதயத்தின் வாஞ்சையை வெளிப்படுத்துமானால் இந்த விசுவாச ஜெபத்தை இப்பொழுதே ஜெபி. அப்பொழுது அவர் உன் வாழ்க்கையில் வருவார். இது ஒரு ஜெபத்தின் மாதிரி. முதலில் நான் சொல்லுகிறேன். ஆண்டவராய் இயேசுவே,
நீர் எனக்கு தேவை. என் பாவத்திற்காக நீ சிலுவையில் மரித்ததற்கு நன்றி. என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உம்மை என் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன். என் வாழ்க்கையை நீர் ஆட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும். ஆமேன். இந்த ஜெபம் உங்கள் உள்ளத்தின் விருப்பத்தை வெளிப்படுத்துமானால் இப்பொழுதே நீங்கள் இருக்கும் இடத்தில் இந்த ஜெபத்தை ஜெபியுங்கள். நான் இந்த ஜெபத்தை ஒவ்வொரு வாக்கியமாக சொல்லும்போது நீங்களும் அமைதியாக சொல்லுங்கள். ஆண்டவராய் இயேசுவே, நீர் எனக்கு தேவை. என் பாவத்திற்காக நீ சிலுவையில் மரித்ததுக்கு நன்றி. என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உம்மை என் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன். என் வாழ்க்கையை நீர் ஆட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும். ஆமேன். இப்பொழுது நீ இந்த விசுவாச ஜெபத்தை ஜெபித்துள்ளாய். இயேசு கிறிஸ்துவை உன் வாழ்க்கையில் வரும்படி அழைத்திருக்கிறாய். அவரை வேண்டிக் கொள்ளும்போது அவர் வருவதாக வாக்களித்துள்ளதால் அவர் வாக்களித்தபடியே வந்துள்ளார் என்பதை நிச்சயமாய் அறிந்து கொள். மேலும் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றும் நீ தேவனுடைய பிள்ளையாகி நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டாய் எனவும் உறுதி கொள். இயேசு வாக்களித்த பரிபூரண வாழ்வை நீ அனுபவிக்க விரும்பினால் தினமும் வேதம் வாசித்து ஜெபிப்பதன் மூலம் அவரோடு தொடர்பு கொள். அப்பொழுது உன் வாழ்க்கைக்காக அவர் வைத்துள்ள அற்புதமான திட்டத்தை அறிந்து கொள்ள முடியும். இயேசுவை நேசித்து அவரை பின்பற்றியவர்களிடம் தொடர்பு கொள். இறுதியாக அவருடைய அற்புதமான வாக்குத்தத்தங்களை எப்பொழுதும் நினைவு கூறு. நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, கைவிடுவதுமில்லை. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஜெபம் பண்ணுவோம். எங்களை கிருபையாய் நேசிக்கிற அன்பின் பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக ஸ்தோத்திரம். என்னோடும் எங்களோடு நீர் பேசினதற்காக நன்றி செலுத்துகிறோம். உலகத்திலே பல மனிதர்கள் தங்களை பாக்கியவான்கள் என்று எண்ணிக்கொள்கிறார்கள். அவள் பரிசுத்த பிதாவே, மீறுதல் மன்னிக்கப்பட்டவனும் பாவம் மூடப்பட்டவனும் நீர் யாருடைய அக்கிரமத்தை எண்ணாதிருக்கிறீரோ, யாருடைய ஆவியில் கபடமில்லாதிருக்கிறதோ அவர்கள்தான் பாக்கியவான்கள். இந்த பாக்கியவான்கள் என்கிற அந்த அந்தஸ்தை பெறுவதற்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பின உம்மீது ஜனங்கள் விசுவாசம் வைக்கத்தக்கதாக நீ உதவி செய்யும். அவர் உயிரோடு எழும்புவதற்கு முன்பாக எங்கள் பாவத்தின் நிமித்தம் அவர் சிலுவையிலே ஒப்புக் கொடுக்கப்பட்டார். நாங்கள் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக அவரை நீர் உயிரோடு எழுப்பினீர் என்கிற அந்த விசுவாசம் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டுடைய உள்ளத்திலே எழும்ப நீர் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆவியானவர் தாமே அவர்களோடு ஈடுபடும் இப்படிப்பட்ட பெரிய பாக்கியத்தை பெற்று உம்முடைய பிள்ளைகளாக மாற அவர்களை நீர் ஆசீர்வதித்தருளும். எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து நல்ல நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் பரலோக பிதாவே. பாவம் என்ன நீங்கும் என்று சொன்னீரே, தேவாவும் வாக்கை நம்பி சீர்கேடும் நீசனும் நான் போக்கும் பலியா
செல்வ ஞான சீல சுகங்கள் அற்றேன், தாவென்று வேண்டிய சாவில் சஞ்சரித்த நான். பாவியாகவே வாரேன், பாவம் போக்கும் பலியாய் என் இயேசுவே வாரேன், பாவியாகவே வாரேன். துன்பங்கள் நீக்கி உன்னை தூக்கி அணைப்பேன் என்றே, இன்ப வாக்கு தத்தத்தை இன்றைக்கு நம்பினா. பாவியாகவே வாரேன், பாவம் போக்கும் பலியாம் என்னை சுவை வாரேன், பாவியாகவே வாரேன், என்னை இயேசுவே வாரேன், பாவியாகவே வாரேன். யாருடைய பாவம் மன்னிக்கப்பட்டதோ அவர்களே பாக்கியவான்கள் என்றும், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள இயேசு கிறிஸ்து அழைக்கிறார் என்றும் கேட்டோம். இதற்காகவே இயேசு கிறிஸ்து இந்த உலகில் வந்து நம் பாவங்களை தன் மீது ஏற்றுக்கொண்டு நமக்கு பதிலாக சிலுவையில் இரத்தம் சிந்தி மரித்து 3ஆம் நாள் உயிருடன் எழுந்தார். உங்களுடைய பாவங்களை அவரிடம் சொல்லி உங்களுக்காக அவர் மரித்தார் என்று நம்பி அவரை உங்கள் வாழ்வில் ஏற்றுக்கொண்டால் உங்கள் பாவத்தை மன்னித்து உங்களை பாக்கியவான்களாக மாற்றுவார். இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பாவ மன்னிப்பையும் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையும் பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களா? உங்களுக்கு ஆலோசனை கூறவும் உங்களுக்காக ஜெபிக்கவும் ஆவலாய் இருக்கிறோம். எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த நிகழ்ச்சியை குறித்த உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் வரவேற்கிறோம். எங்கள் முகவரி: ஒளியும் வாழ்வும் இயக்கம், C26, ஜெய்நகர், திருவெரும்பூர், திருச்சிராப்பள்ளி 620013. அலைபேசி எண் 7598137441 மற்றும் 9487007441. இமெயில் ஐடி tv@lala.org.in. இவ்வளவு நேரம் இந்நிகழ்ச்சியை கண்டு கழித்தமைக்கு நன்றி. இயேசு கிறிஸ்து தரும் பாவ மன்னிப்பின் சந்தோஷம் உங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் நிரப்புவதாக. ஒளியும் வாழ்வும் இயக்கம் மற்றும் அன்பு மலர் ஊழியங்கள் சார்பாக உங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்கள். வணக்கம்.